பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கேன். எல்லாம் நீ கொடுக்குற இடம்தான். நீ ஒழுங்கா அப்பவே இங்க இருந்திருந்தா இதெல்லாம் தேவையா? ஏம்மா நம்மளை பற்றி தான் மூட்டி விட்டுன்னு இருக்கு. எப்போ இது பொல்லாத ஆளால இருக்கு. வேற என்னதான் பேசுகிறாங்கன்னு கவனிப்போம். எம்மா இங்க வாயேன், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னடி அப்படியே சொல்லு கேட்கும். எம்மா ஊருக்கே கேட்குற மாதிரி சொல்ல முடியாது, கிட்ட வா. என்னடி என்னவோ சொல்லணும்னு கூப்பிட்டியே, சொல்லு. எம்மா அண்ணன் வந்ததும் ஏடிஎம் கார்டை வாங்கி கையில் வச்சுக்கோமா. ஏடிஎம் கார்டா அப்படின்னா? அத்தாம்மா என் புருஷன் வச்சிருப்பாரு ஏடிஎம் கார்டு, பணம் எடுப்புமே. ஆமாம், ஏதோ ஒரு பெரிய மிஷின் உள்ள அந்த கார்டை போட்ட பணம் வருமே. ஆமாம் ஆமாம் தெரியும். அதேதாம்மா, அத்தை வாங்கி வச்சுக்க. சரியா, அதை வாங்கி நான் என்ன பண்ணுறது? எம்மா உனக்கு புரியுதா புரியலையாம்மா? அண்ணனுக்கு பேங்க்கில் சம்பளம் போடுறாங்கல்ல அவர் அக்கௌண்ட்டில், அந்த ஏடிஎம் கார்டு இருந்தால் நம்ம எவ்வளோ பணம் வேணால் எடுத்துக்கலாமா. அப்புறம் அண்ணியால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல, தேவையில்லாத செலவெல்லாம் குறைக்கலாம். அதுதான் அவங்க அங்கே இங்கேன்னு ஊர் சுற்றுறாங்க, கண்டதை வாங்கி திங்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே ஊர் ஜனம்லாம். அதெல்லாம் குறைக்கலாம்லம்மா. உன் மகன் சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்கலாம்ல. ஓ, இதை தான் அவளுங்க போட்டு கொடுத்துருப்பாளுங்களோ. இதுங்க ரெண்டும் ஏற்கனவே பக்கா கிரிமினலு. இவளுங்க கிட்ட வர கண்டதை போட்டு கொடுத்து வச்சிருக்காளுங்க. கடவுளையே, ஏற்கனவே அந்த ருக்கு கிழவியை சமாளிக்க படாத பாடுபடுறோம். பத்தாததுக்கு இதுங்க ரெண்டு வேற எப்போதான் போய் ஒழியுங்களோ. நீ சொல்கிறது என்னமோ நல்லா தான் இருக்குதே, பார்க்கலாம். எம்மா பார்க்கலான்லாம் சொல்லாத, நான் சொல்கிறதே கேட்டா உன் புள்ள உனக்கு, இல்லைன்னா அண்ணன் அண்ணி பின்னாடி போயிடும் பார்த்துக்க. அதுக்கு நான் விட்டுருவேனா? இனிமே பாரு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. எம்மா அண்ணி வந்துட்டாங்க, அங்கே பாரு. ஏண்டி அங்கே நின்று என்ன பண்ணுற? ஐயோ, கிளவி பார்த்துருச்சே, என்ன சொல்றது? ஏண்டி நான் கேட்டுனேங்கிறேன், என்ன பண்ணுற நீ? அத்தே, அது ஒன்றும் இல்லை, உங்கள் தலையில் பேன் ஓடுது, அதான் அங்கிருந்து பார்க்குறேன். ஏண்டி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? என் தலையில் ஓடுறது அங்கிட்டு நிற்கிற இவளுக்கு தெரியுதான். எத்தே, உங்கள் தலை நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்கா, அதில் கருப்பாக ஒரு பேன் ஓடுறது அங்கேருந்து வரும்போதே தெரியுது. என்னடி கிண்டல் பண்ணுறியா? எத்தே, நான் ஏன் உங்களை கிண்டல் பண்ண போகிறேன்? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்பா மூஞ்ச கிட்ட பார்த்தா என்ன ஒரு ஓவியமாக இருக்கு. என்னது? அது அத்தை, நீங்கள் கிட்ட பார்த்தா ஓவியம் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னேன். முதல்ல என்னை இப்படி உத்து உத்து பார்க்கறத விட்டுட்டு எங்களுக்கு போய் சில்லுன்னு ஏதாவது கொண்டு வா குடிக்கிறதுக்கு. சரிங்க அத்தை. ஏண்டி அந்த ஏசியை போட்டு விடு அப்படியே. போட்டு தொலைகிறேன். நான் பெத்த மவளே, நான் கிட்ட பார்த்தா ஓவியா மாதிரியா இருக்கேன். ஏம்மா உனக்கு கொஞ்சம் தான் மனசாட்சி இருக்கா? கேட்குற கேள்வியை பாரு, ஓவியா மாதிரி இருக்கனா காவியா மாதிரி இருக்கனான்னு. இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? ஏண்டி சொல்லிட்டு போ. ஓவியா மாதிரி இல்லை, கொளுத்தி போட்ட ஓலை பாய் மாதிரி இருக்க. வாயை மூடிட்டு போமா. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? பெத்த மகளா இருந்தாலும் அம்மாவை பார்த்து பொறாம தான் போல. அந்த காலத்துலலாம் என்னை பார்த்து சரோஜா தேவி மாதிரி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க எல்லாரும். இவ்வளோ ஏன், என் புருஷனே என் அழகுல மயங்கிதானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கனிமொழி அக்கா வாங்கக்கா. என்னக்கா இவ்வளோ தூரம்? இல்லைம்மா, இன்னும் மது வீட்டுக்கு வரல, அதான் பூஜா வந்துட்டாளான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். பூஜா வந்துட்டாளாமா? அக்கா இன்னும் வரலக்கா, அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்குதா, லேட் ஆகும்னு பூஜா ஃபோன் பண்ணி சொன்னா அப்போவே. அப்படியா? ஆமாக்கா, மது ஃபோன் பண்ணி சொல்லி அவங்களுக்கு. இல்லைம்மா, அதுக்காக தான் பயந்து இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன். மது வேலைக்கு போனதுலேருந்தே எனக்கு தினம் தினம் பயமாக தான் இருக்குது. ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க? பின்ன என்னக்கா, நீ டிவியில் எவ்வளோ பார்க்குறோம், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்க எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அப்பா நல்லபடியாக பிள்ளை வந்து வீட்டுக்கு சேரணுமேனு மனசு கடந்து துடிக்கும். அக்கா அப்படியே உட்காருங்கக்கா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்க்கா, எனக்கும் அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, லோனுங்களும் வாங்கிட்டு இருக்கேன், கடன் உடன் வாங்கி தான் வீட்டையே கட்டினேன்.
அதெல்லாம் அடைக்கணும்லக்கா. அதனால தான் ஒரு பக்கம் அவங்க அப்பா வேலைக்கு ஓடுறாரு, ஒரு பக்கம் பூஜா வேலைக்கு போறா. எனக்கும் காலகாலத்தில் பூஜாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கணும்னு ஆசை தான். அதை நான் அவகிட்ட சொல்லிட்டேன்க்கா. ஆனாலும் அவள் என்ன தெரியுமா சொல்கிறா, வீட்டு கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறாக்கா. நல்லது தானம்மா. விவரம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கே போய் குடும்பம் நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு தவிக்குதுங்க சில பிள்ளைங்க. ஒரு 2-3 வருஷம் போனதுக்கப்புறம் அவங்களுக்கே எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறமா வாழ்க்கையை நடத்துகிற பக்குவம் வந்துடும். அதனால் விட்டுரு, ஒரு 2-3 வருஷத்துக்கு விட்டுரு, எதுவும் கேட்காத. ச்சே, எந்த ஜென்மத்தில் நான் என்ன பாவத்தை பண்ணனோ தெரியல. அறிவு, என்னடி இங்க? ஏக்கா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை பார்க்கலாம் தக்கா வந்துட்டு இருந்தேன். என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு. மது ஃபோன் பண்ணாக்கா, இன்னொரு 1/4 ஹவரில் வந்துருவாளாம். அதை சொல்லிட்டு போகலாம் தாங்க்கா வந்தேன். என்ன அறிவு, மாமியாரும் நாத்தனாரும் வந்ததுலேருந்து ரொம்ப பிஸியாக இருக்க போல. இந்த பக்கமே ஆளை காணோம். ஏக்கா ஒயலட்டக்கா, அந்த கொடுமை ஏன்க்கா கேட்குற? அந்த மாதிரி சொல்லாதேன்னு எத்தனை வாட்டி பிள்ளை உங்ககிட்ட சொல்றது? ஏக்கா சும்மா சொன்னேங்க்கா. ஆமா, அது என்ன வயலட்டக்கா? அக்கா நீங்க வேற அதை கேட்காதீங்க, விடுங்கக்கா. அக்கா இருங்கக்கா, கேட்குறாங்கல்ல, சொல்லிட்டு வந்துடுறேன். எப்பா அக்கா அது ஒன்றும் இல்லை, அவங்க முடிய பார்த்தீங்களா, ஒய்லெட் கலரில் இருக்கு, அதான்க்கா ஒய்லெட் அக்கான்னு பேர் வச்சிட்டேன். ஏண்டி நீ அடங்கவே மாட்டியா? ஆமா, உன் வாயன் திமிரி அடக்கதான் ஊர்ல இருந்து உங்க மாமியாரும் நாத்தனா கரைச்சும் வந்துக்கிறாங்க. ஏக்கா நான் சும்மா சொன்னேங்க்கா, அதுக்காக இவ்வளோ பெரிய சாபம்லாம் வேணாமா சாமி. ஏச்சி கையெடு. ஏக்கா ஏன்க்கா கோச்சிக்கிட்டீங்க? இந்த பக்கம் திரும்புங்களேன். இங்க பாருடி, ஒழுங்கா போயிரு. ஏக்கா நான் சும்மா தாங்க்கா கிண்டல் பண்ணேன். ஏண்டி அதுக்குள்ள எங்க ஒளிஞ்சு போன? இந்த சங்கு உதிர்ச்சு, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் இதுக்கு பிடிக்கவே பிடிக்காதே. ஏண்டி கூப்பிடுறது கேட்கலையா? இதோ வரேன் தே. ஏக்கா வரேன். என்ன வயலட் அக்கா வரட்டுமா? வராத, அங்கேயே ஒளிஞ்சு போ. ஏக்கா என்னன்னே தெரியலக்கா, மனசு கஷ்டமா இருக்கிற நேரத்துல உங்க குரலை கேட்டாலே ஆறுதலாயிடுறேன். வரட்டுமா என் வயலட் பேபி? ஏப்பா